Chapter 11, book back, question number 8. என்ன question? Is it possible to oxidize tertiary butyl alcohol using acidified dichromate to form a carbonyl compound? அப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண கீட்டோன் கிடைக்கும் இல்லையா? இப்போ டெர்ஷரி ஆல்கஹாலை அப்படி ஆக்சிடைஸ் பண்ணி கார்பனைல் காம்பவுண்டா மாற்ற முடியுமா, அதாவது ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ கரெக்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நோ அப்படின்னு தான் சொல்லணும். We cannot oxidize tertiary alcohol to form an aldehyde or ketone, that is carbonyl compound. ஓகேவா? பிகாஸ் அதுல என்ன இல்ல, ஹைட்ரஜன், that is ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. இப்ப பாருங்க, CH3 CH2OH இருக்கு. இது ஒரு பிரைமரி ஆல்கஹாலா? இது அதுக்கான ஆன்சர் கிடையாது. பட் அது தெரிஞ்சுக்கணும், முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சோ இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா K2Cr2 யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணா இந்த ஆல்பா ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டுல ஒரு ஆல்பா ஹைட்ரஜனும் OHல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆக்சிஜன், இது மூணும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். CH3C டபுள் பாண்ட் ஓவா மாறிடும், இது H. அப்ப எப்படி எழுதலாம்? CH3CH டபுள் பாண்ட் O. இந்த ஸ்டெப்ல ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அடுத்தது இந்த H வந்து OH கன்வெர்ட் ஆயிரும். சோ CH3COOH மாறிடும், பட் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். இதுவே ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கணும். CH3CH, இங்க ஒரு CH3 வரும், OH. இதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றேன். இப்போ OH ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன், ஆல்பா கார்பன், இதுல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? சோ மினிமம் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இங்க இருந்த மாதிரி OHல இருந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜன், இது மூணு சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 C, இந்த இடத்துல டபுள் பாண்ட் O, இந்த CH3. இது என்னது? கீட்டோன். சோ இதுவும் ஒரு கார்பனிக் காம்பவுண்ட் தான். இதை ஆக்சிடைஸ் பண்ணால் அடுத்து ஒரு ஃபார்மிக் ஆசிட் பிளஸ் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இப்ப அது பிரச்சனை கிடையாது. இங்க என்ன ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு, கீட்டோன் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே என்னது? C டபுள் பாண்ட் O இருக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்ட். அப்ப பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணாலும் கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணாலும் கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். பட் அவங்க கொடுத்திருக்கிறது என்னது? டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இப்ப அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டெர்ஷரி அப்படினாலே என்னது? ஒரு கார்பனை சுத்தி மூணுமே கார்பனா இருக்கும். சோ இங்க OH இருக்கு, 1 2 3 4 கார்பன் இருக்கு, அதனால பியூட்டைல்னு சொல்றோம். இது டெர்ஷரியா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? CH3 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 + COH. இது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலா? இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணி கார்பனைல் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது क्वेश्चन. முடியுமா அப்படின்னா நோ. ஏன்? ஆல்பா ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. OH சப்ஸ்டிட்யூட் ஆகிற ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல என்ன இல்ல? ஹைட்ரஜனே இல்ல. சோ இது என்ன பண்ண முடியாது? ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஆக்சிடைஸ் பண்ணிட்டு கார்பனைல் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். ஓகேவா? அதாவது அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது, பட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஏன்னா இது OH, இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், மூணுமே பீட்டா கார்பன் தான். சோ இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். சோ இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது எப்படின்றது நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எழுதிக்கலாம். CH3 CH3. சோ CH3 + COH. இது என்னது? டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இதுல இருக்கிற அந்த மூணு ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு பிரிச்சு எழுதிக்கிறோம். அப்ப உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? டைக்ரோமேட்டா K2Cr2O7 மாதிரியான ஒரு அசிடிஃபைடு யூசிங் டைக்ரோமேட் அசிடிஃபைடு கொடுத்துருக்காங்க இல்லையா? H+ பார் K2Cr2O7. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா OHம் இங்க இருக்கிற மூணு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன ஆகும்? H2O எலிமினேட் ஆகும். சோ இந்த HOH H2O எலிமினேட் ஆயிரும். சோ இந்த கார்பன்ல ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகும், இந்த கார்பன்ல ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகும். சோ இங்க டபுள் பாண்ட் வரும். சோ எப்படி எழுதலாம்? CH3 CH3 டபுள் பாண்ட் CH2 மீத் ஈத் ப்ரோபீன். அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. சோ என்ன சொல்லலாம்? 2 மெத்தில் ப்ரோப்-2ஈன். கரெக்ட் தான். ஓகே, 2 ப்ரோபீன் ஆர் ப்ரோப்-2ஈன். இது என்னது? டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? மீத் ஈத் ப்ரோபேன் 2 ஆல், அதுல 2 மெத்தில் 2 ப்ரோபனால்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம்? CH3 C டபுள் பாண்ட் CH2, இங்க ஒரு CH3 இருக்கு. இது ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு CH3
சி இந்த டபுள் பாண்டுக்கு பதிலா என்ன வந்துடும், ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் வந்துடும். இந்த CH3 அப்படியே இருக்கும். அப்ப என்ன, CH3 CO CH3 கிடைச்சிடும். அசிட்டோன் ஆர் புரோபனோன். அசிட்டோன் அப்படின்னா காமன் நேம், புரோபனோன்னா IUPAC நேம். பிளஸ் இங்க இருந்து CH2 எலிமினேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த CH2 என்ன ஆகும், HCH ன்னு சொல்லலாம் இல்லையா. இதுல இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம எடுத்துக்கிறது என்னது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சோ இங்க இருக்கிற ஒரு ஹெச்சும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது என்ன எழுதலாம், OH ன்னு எழுதலாம். இப்போ இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் தான் இருக்கு. அப்போ இன்னொரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் O. அந்த ஆக்சிஜன் எங்க வந்திருக்கும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சோ புரோபனோன் ஆர் அசிட்டோன் பிளஸ் ஃபார்மிக் ஆசிட் ஆர், இதுக்கு என்ன நேம், மெத்தனாயிக் ஆசிட். ஓகே, அடுத்தது இப்ப நம்மளுக்கு இதுதான் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதை ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ண முடியும் நம்மளால. எப்படி, சோ அந்த டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம், வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு என்ன கிடைச்சது, CH3 C டபுள் பாண்ட் CH2 CH3. இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சது, CH3 C டபுள் பாண்ட் O CH3 கீட்டோன் ஆர் அசிட்டோன் பிளஸ் HCOOH ஃபார்மிக் ஆசிட் கிடைச்சது. ஃபார்மிக் ஆசிட் ஆர் மெத்தனாயிக் ஆசிட் எப்படி சொல்லலாம், இது என்னது அசிட்டோன் ஆர் புரோபனோன். ஓகே, இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த அசிட்டோன் எடுத்துக்கிறோம். CH3 C டபுள் பாண்ட் O CH3 CH3 CO CH3 எடுத்துக்கிட்டேன். இதை ஆக்சிடைஸ் பண்ணா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு CH3 CO, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் வரும். அது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா OH அசிட்டிக் ஆசிட் பிளஸ் ஓகேவா, அசிட்டிக் ஆசிட் பிளஸ் இங்க மீதி என்ன இருக்கும், CH2 இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் HCOOH. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுங்களா, CH2 மட்டும் இருக்கும், அந்த H வந்து ஒன்று ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா OH, அப்புறம் 2 பாண்ட் தான் இருக்கும் கார்பனுக்கு, அதனால ஆக்சிடைஸ் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா டபுள் பாண்ட் O. இது ஒரு ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம், எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம், பிளஸ் ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லலாம். சோ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு பாருங்க, டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்றோம், ஒரு அல்கீன் கிடைக்குது. அல்கீனை ஆக்சிடைஸ் பண்ணும்போது புரோபனோன் ஒரு அசிட்டோன் பிளஸ் ஃபார்மிக் ஆசிட் கிடைக்குது. இந்த ஃபார்மிக் அசிட்டோன் மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்றோம், நம்மளுக்கு இன்னொரு அசிட்டிக் ஆசிட் பிளஸ் இன்னொரு ஃபார்மிக் ஆசிட் கிடைக்குது. சோ இந்த டோட்டல் ரியாக்ஷன்ல ஒரு அசிட்டிக் ஆசிட் 2 ஃபார்மிக் ஆசிட் கிடைக்குது. இது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், ரெண்டு என்னதான் இது பிரிச்சல் இருக்கும். இது எப்படி எழுதலாம், மேல இருக்கிற மாதிரியே HCOOH. சோ ஒரு அசிட்டிக் ஆசிட் 2 ஃபார்மிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. பட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், நோ, நார்மலான ஆக்சிடேஷன் பண்ண முடியாது. நார்மல் ஆக்சிடேஷன் பண்ணி என்ன பண்ண முடியாது, கார்பனிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, டீஹைட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம தேரியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதுவோம். ஓகேவா.